இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா, பிப் அண்ட் த பர்ஃபெக்ட் நெஸ்ட். ஒரு பெரிய மரத்தில் நல்ல சூரிய வெளிச்சம் சுல்லுன்னு இருந்துச்சாம். அதுதான் அந்த வருஷத்துலேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான டைம் பறவைகளோட கூடு கட்டுறதுக்கு. எல்லா பறவையும் அதோட கூடை கட்டுறதுக்கு மரக்கிளை, குச்சி இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ அங்கே ஒரே ஒரு குருவி மட்டும் அதை பண்ணாமல் இருந்துச்சா. அது பேர் பிப். வச்சோ நெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மரக்கிளையிலே உறிஞ்சிட்டு இருந்துச்சான் பிப்பு. அவளுக்கு பெருசாக கொட்டாவி விடுறது, அப்படியே சோம்பல் முறிக்கிறது, அந்த மேகத்தை பார்த்துட்டு இருக்கிறது, அது மட்டும்தான் அவளுக்கு பிடிக்கும். அவன் நினச்சானா இந்த பில்டிங் கட்டுறதுல எவ்வளோ போரிங்கான விஷயம் அப்படின்னு. அங்கே பர்னாபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை ஒரு பெரிய வளைஞ்சு போன ரெக்கையை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துச்சான் மரக்கிளைய. அப்போ கேட்டுச்சான், பிப் ஏன் இப்படி ரெஸ்ட் எடுத்துட்ருக்க? கூடு கட்டுறதுக்கு இதுதான் டெட்லைன், இன்னைக்கு முடிச்சிரு, நமக்கு மழை வர்றதுக்கு முன்னாடி கூடு தேவை அப்படின்னு சொல்லிச்சான். உடனே பிப் சிரிச்சுட்டே, எனக்கு நிறைய டைம் இருக்கு பர்னாபி, அங்கே பாரு எவ்வளோ சூரிய வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிச்சுட்டே சொல்லிச்சான், நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இந்த சோம்பேறி குருவிக்காக வானம் வெயிட் பண்ணாமல் உடனே சூரிய வெளிச்சம் போய் இருளும் அப்படின்ட்டு ஆகி போச்சான். ஆனதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கலாக போய் புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய கோல்டு விண்டு அந்த மரத்தோட இலையெல்லாம் ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. உஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரக்கிளையெல்லாம் ரொம்ப அசைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிப் கிட்ட ஒரு சாஃப்டான ஸ்டடியான எந்த மாதிரியோட கூடுமே இல்லை. அவன் பயத்துலேயும் குளிர்லேயும் தனியாக நடுங்கிட்டு இருந்தான். ஐயோ டியர், இப்போ நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிப் அழுக ஆரம்பிச்சிட்டா. அவளுடைய ரெக்கையை அடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மழை துளி அவன் மேலே பட்டுட்டே இருந்துச்சு. அது அங்கங்கே அந்த ட்ரீலையும் பட ஆரம்பிச்சிருச்சு. உடனே பர்னாபி பக்கத்தில் பறந்து அது சத்தமாக கத்துச்சான் அந்த விண்டை தாண்டி, என் பின்னாடியே வா பிப், சீக்கிரம், எனக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தெரியும், ஆனால் அது கூடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர பொந்தை ஷெல்டர் மாதிரி காமிச்சிச்சான் பிப்க்கு. நல்லா வெளியே புயல் அடிச்சுட்டு இருந்ததுனால 2 பேரும் நல்லா சேஃபாக வறண்ட அந்த ஷெல்டருக்குள்ளே போய் புகுந்துட்டாங்க. அது வார்மாக சேஃபாக இருந்துச்சு. பிப் மட்டும் தன்னோட தொண்டை குழையில் ஏதோ அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அவளுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவள் தேங்க்யூ பர்னாபி அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனக்கு ஒரு லெசன் கற்றுக்கிட்டேன், நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் அப்போலாம் நான் நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணி என்னோடய நெஸ்ட்டை நானே பில்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுட்டே அவள் நெக்ஸ்ட்டு எப்போ அவளோட நெஸ்ட்டு எங்கே கட்ட போகிறா அப்படின்றத கொண்டு பிளானிங் பண்ணிட்டா. ஸோ இதோட மோரல் என்ன அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் கீப்ஸ் யூ சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.